ஹாய், ஐ எம் தங்கராஜ். டே இன் மை லைஃப் பார்த்துடலாமா? ஸோ இன்றைக்கி என் கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணக்கூடியவங்க 3 பேர். ஸோ நான், ஒய்ஃபு, அதுக்கப்புறம் 2 பசங்க. வாங்க. ஸோ இவன் பேர் தான் குஹன். காலையிலே ஆரம்பிச்சிட்டான் பண்ணுற சேட்டை. என்ன பல்படியா? ஸோ உனக்கு பார்த்தீங்கன்னா 2 வயசு தான் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஒய்ஃபு. நேம் வந்து பார்த்தீங்கன்னா துர்கா. அது வந்து சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா பூசணிக்காங்க எங்கள் வீட்டில். ஸோ சாப்பாடாகிட்டே இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சது 7 மணி. நான் போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என் ஃபஸ்ட்டு சன்னு வராம பாருங்க, மோஹித் நேம். ஓகேங்களா? சரி வாங்க, நான் போயிட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ் போட்டு வந்துடுறேன். 20 minutes later. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி முக்கியமான நாள் என்னென்னா எலெக்ஷன் டே. 23/4/2026. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட போகிறோம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓட்டு, நான், ஒய்ஃபு, எங்கள் அம்மா. ஸோ பார்த்தீங்கன்னா ஓட்டு ஸ்லிப்லாம் வந்துருச்சு. நான் அதை போய் எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் ஓட்டு ஸ்லிப் கொடுத்து இன்றைக்கி அம்மா வந்து ஓட்டு போட சொல்கிறேன். அதேமாதிரி நானும் ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே வந்து ஸ்கூல் இருக்குது, அங்கே தான் போயிட்டு ஓட்டு போட போகிறோம். என் மோஹித் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்குங்க ஓட்டு போடுறதுக்கு. ஓகேங்களா? சரி வாங்க அப்படியே போயிட்டு சாப்பிட்டு ஓட்டு ஸ்லிப் எடுத்துகிட்டு எங்கள் அம்மாட்ட கொண்டு கொடுக்க போகிறேன். ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பூசணிக்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2 குழம்பு நம்ம அப்படியே சாப்பிட்றலாம். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து மறக்காமல் சாப்பிடுங்க, ஏன்னா காலை உணவு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரசம் அல்டிமேட் சூப்பராக இருக்குது. ஸோ பூசணிக்காய் ரசம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. இப்போ ஓட்டு ஸ்லிப் கொண்டு போயிட்டு எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு ஸோ ஓட்டு போட சொல்ல போகிறேன். இதான் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பேர் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி. ஓகேங்களா? ஸோ நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிடலாம். ஓகேங்களா? வண்டி சேவை எடுத்துகிட்டு ஸோ கிளம்பிடலாம். வாங்க கொண்டு போய் கொடுத்துட்டு அம்மாட்ட கொடுத்துட்டு ஓட்டு போட சொல்லலாம். ஸோ இங்கேருந்து போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் தான் வரும். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கிறாங்க. ஸோ நானும் ஒய்ஃபும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கிறோம். ஸோ மொத்தம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடு. ஓகேங்களா? சரி வாங்க அப்படி போயிடலாம். A few moments later. பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் வந்து அம்மா காட்ட போகிறேன். அம்மா பேர் பார்த்தீங்கன்னா காந்தி சொல்லியிருந்தாப்லையே. ஸோ ஓட்டு ஸ்லிப் கொடுத்தோமோ இந்த ஸ்லிப். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா களி கிளறிட்டு இருக்கிறாங்க. களி கிளறி வெயிலுக்கு கரைச்சி குடித்தா உடம்புக்கு நல்லது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மரு, வெயில் செம்மையாக வேறு லெவல் அடிக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா களி கிளறி தண்ணியில் வந்து ஊற போட்டு நம்ம குடிச்சோம்னா உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ அம்மாட்ட வந்து ஓட்டு ஸ்லிப் கொடுத்துட்டு அதேமாரி பாருங்கள், அம்மா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடெல்லாம் வளர்த்துறாங்க. ஸோ 2 மாடு பார்த்தீங்கன்னா களி கிளறி கரைச்சாச்சு. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா தயிர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா களியும் போட்டு கரைச்சி ஸோ அப்படியே ஒரு கரைச்சி வந்து ஒரு டம்ளர் அடிக்க போகிறோம். ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா மோஹித் வந்து குடிக்கிறோம். ஸோ வேறு லெவலுங்க. தயிரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த களியை வந்து கரைச்சி வேறு லெவல் அல்டிமேட் இருக்குங்க. ஸோ அம்மா பார்த்தீங்கன்னா டப்புன்னு களி கிளறி கரைச்சே கொடுத்துட்டாங்க. இப்படி களி கிளறி கரைச்சி ஊற்றுனா குடித்தா உடம்புக்கு நல்லது. எங்கடா பத்த வம்பளவி களி கிளறாங்க, அதெல்லாம் கலர் தெரியாது, சோறு ஆக்கிறதுக்கு வலிக்குதுங்கிறாங்க. ஆமாம். ஸோ பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், எங்கள் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், வேறு லெவல் இருக்கும். அதை எப்படின்ட்டு அப்புறமேட்டு சொல்கிறேன். A few moments later. ஹாய் மக்களே, பார்த்தீங்கன்னா டைம் வந்து 3 ஆச்சு. ஸோ இன்ன வரலும் பார்த்தீங்கன்னா மணி ஒரு 1 மணிலேருந்து 3 மணி வரலும் தூங்கிட்டுங்க. ஸோ ரொம்ப டயர்டு. நேற்று ஒர்க் போயிட்டு வயருக்கு நைட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டேன். ஸோ இப்போ நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா விஎம் செல்வராஜ், அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெருந்துறை ஒர்க் பண்ணுறப்பல, சரி ஓட்டு போடுறதுக்கு நானும் வந்துடுறேன், வெயிட் பண்ண நண்பா அப்படின்னாப்புல. ஸோ நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ அவர் வந்துட்டாப்புல. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஓட்டு போட போகிறேன். ஸோ ஓட்டர் ஸ்லிப்பும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி வந்து கொண்டு போயிட்டு நான் வந்து ஓட்டு வந்து போல் பண்ண போகிறேன். ஓகேங்களா? சரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து அலோடு இல்லை, அதனால் டோக்கன் போட்டு வாங்கி வச்சுருவாங்க. ஸோ நான் போயிட்டு ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து கன்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சரி வாங்க போயிடலாம். 1 hour later. பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓட்டு வந்து போட்டு வந்துட்டேன். ஸோ ஓட்டு போட்டு வந்து இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயக கடமை வந்து நிறைவேற்றிட்டேன். ஓகேங்களா? எல்லோரும் கண்டிப்பாக ஓட்டு போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க அப்படியே போய் டீ குடிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டு வந்து போட்டு ஸோ டீ கடைக்கு வந்துருக்கோம், பேக்கரிக்கு, மூலப்பாதைக்கு. ஸோ இங்கே வந்து 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. இந்த 2 நண்பர்களும் பார்த்தீங்கன்னா பயங்கர அரசியல்வாதி மாதிரியே பேசுவாங்க. அவ எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன், பாருங்கள். ஓகே கொஞ்சம் முடிச்சு எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இப்போ விளம்பர அரசியல் வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் யார்ட்டையும் பணம் வாங்காதீங்க. நீங்கள் பணம் வாங்கிட்டு வச்சிங்கன்னா நாளைக்கு ஓட்டு போட்டு வந்து நம்ம கேள்வி கேட்கும்போது நீ என்ன சும்மாவை போட்ட, பணம் வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட அப்படி மாதிரி தான் கேள்வி வரும். 2வது பணம் போடுறவங்க யாருமே அடுத்து நம்ம ஜெயிச்ச உடனே அந்த பணத்தை எப்படி எடுக்கணும், ரிட்டன் நாமளே ஒரு முதலீடு போடுறோம்னா அதை எப்படி எடுக்கணும் தான் பார்ப்போம், மக்களுக்கு சேவை பண்ணுங்கிற எண்ணம் வராது. அதனால் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு பணம் வாங்காதீங்க, பணத்தை தவிருங்க. நம்மளுக்கு வந்து இலவசம் வேண்டாம், கையங்கால இருக்குது, உழையுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க. மக்களுக்கு உண்டான ஒரே ஒரு வாய்ப்பு தலைவரை தேர்ந்தெடுக்கிறது அந்த ஒரு நாள் தான். அந்த ஒரு நாள் விலை போகாதீங்க. நீங்கள் வந்து ஜனநாயக கடமை நிறைவேற்றுங்க. அப்புறம் அடிப்படை கல்வி சார்ந்த இது, மருத்துவம், இதில் வந்து எல்லாத்துலேயும் வந்து தரம் வாய்ந்த தமிழ்நாடாக வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நமக்கானவராக வந்து ஒரு நல்லவரை வந்து தேர்ந்தெடுக்கணும். அதுக்கானது தான் வந்து ஜனநாயக திருவிழா வந்து இது வந்து நடக்குது. டீ எனக்கு இது இல்லை டீ எதுன்னு சக்கரை அதிகமாக இல்லை அப்படி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டீ வந்துருச்சு. ஸோ வந்து டீ குடிக்க போகிறோம்.
ஸோ டீ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டீனா ரொம்ப பிடிக்கும். டீயும் நானும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஏன்னா புண்பட்ட மனசை போய் விட்டாதும்பாங்க. ஆனால் என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால டீ கூட நடிக்கிறேன். இந்த வெயில்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீ குடிக்கிறது வந்து நாங்கள் தான். சரிங்களா? அடுத்து வந்து அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரெட் ஆம்லெட் வந்துருச்சு. சரிங்களா? இதை வந்து நானே வீட்டில் செஞ்சு தரேன்னு தான் சொன்னேன். ஆனால் இவர் கேட்கல. என்னதான் வந்து கடையில் தான் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறாரு. ஸோ அப்படியே நம்ம டீ குடிக்க ஆரம்பிக்கலாம். செல்வா டீ குடிக்கலையா? அடிச்சு. ஓகே சரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பிரெட் ஆம்லெட்டு வேற லெவல் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிரெட் ஆம்லெட் பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா மக்களே? பாருங்கள் எந்த அளவுக்கு. இது என்னது பீஸாவா? பன்னீர் பீஸா. பன்னீர் பீஸா. ஸோ இன்னைக்கு வந்து வேட்டை தான். எங்கே சாஸ் காணோம்? வெளுத்துக்கிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக முடிக்க போகிறேன். ஸோ நான் பிரெட் ஆம்லெட் போட்டிருந்தேன். பிரெட் ஆம்லெட் வந்து அவ்வளோதான் முடிக்க போகிறேங்க. கடைசி பீஸு. இல்லை வந்து 3 டீயு, ஒரு பீஸா, பிரெட் ஆம்லெட்டு. அவ்வளோதான். ஓகே தானே அப்படியே போட்டு விட்றேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டீ குடிச்சிட்டு கிளம்புறோம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ இன்றைக்கி நாள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போச்சுன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தோன்னா பார்த்தீங்கன்னா மனசு வந்து நல்லா ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸு தான் முக்கியமாக வேணும். ஓகேங்களா? அவங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கம்பல்சரி அவங்க கூட மனசில் இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா தான் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம். அடுத்தடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம். டைம் வந்து இப்போ 6 ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து மணி 7 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் டின்னர் முடிச்சுட்டு அவ்வளோதான் இனிமேல் தூங்க போகிறோம். இன்றைக்கி ஃபுல் டே வந்து என்னோடய லைஃப் ரொட்டீன் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, டே இன் மை லைஃபு. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து பணியாரம் வாங்கிட்டு வந்துருக்குறோம். ஸோ பணியாரம் வந்து பார்த்தீங்கன்னா குகன் சாப்பிட்றியா? ஓகே மொய்ட்ட. அவ்வளோதான் டின்னர் வந்து முடிக்க போகிறோம். ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா பணியாரம் எனக்கு ஒரு 2 பீஸு. ஸோ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 6:30 எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருங்க. ஓகேங்களா? எப்படி இருக்குது பணியாரம்? சூப்பராக இருக்குதா? ஓகே. நல்லா இல்லையா? நல்லா இருக்குதா? சரி ஓகே வாங்க சாப்பிட்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு சாயந்தரம் ஒரு 6:30 நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு வந்து நல்லது. ஏன்னா நிறைய நடிகர்கள்லாம், ரஜினி, பெரிய ஆக்டர்லாம் சொல்லிக்கிறாங்க. அட்லீஸ்ட் மணி ஒரு 7:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடலாம். நைட்டு வந்து கொஞ்சமாக சாப்பிட்றது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். மில்கி மிஸ்ட் தயிர் தாங்க. ஸோ தயிர் பைட் எவ்வளோ? 10 ரூபாயா? உப்பு இருக்குதா? ஸோ அவ்வளோதாங்க சாப்பிட்டு. என்ன சாமியே சாப்பிடு. என்ன சாப்பிடு வேண்டாமா? என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? மொய் உப்பு எடுத்துட்டு கொஞ்சம். நீ சாப்பிட்டியாப்பா? சாப்பிடணும் கொஞ்சம் போட்டுக்கிறியா? சரி சாப்பிடும். சரி சாப்பிட்டு தூங்குங்க. நேரத்துலேயே தூங்குங்க. சாப்பாடு போட்டா? சரி அள்ளி சாப்பிடு. தயிர் சாப்பிடு. அள்ளி சாப்பிடு. குழம்பே வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறாங்க. குழம்பு அவ்வளோ நல்லா இருக்குதா? சரி சாப்பாடு வேணா போட்டுக்க. ஒரு 6:30 சாப்பிட்ருங்க. அதான் உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு ஹெல்த்து. பனியான் சாப்பிட பண்ணிக்கலாம். அவனுக்கு தயிர் சாப்பாடு போட்டு பிணைஞ்சு விடு. குடிக்க தண்ணி தான் இல்லையா? சரி அவ்வளோ நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஹாய் மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் டின்னர் முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் தூங்குறது தான் டைமு. மணி 7:30 ஆயிடுச்சு. ஸோ ஒரு என் டே இன் மை லைஃப் வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். பாய். குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ்.